ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பாப்பம்பட்டி பிரிவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஜெயம் ரெஸ்டாரண்ட்ஸ். இன்றைக்கி திறப்பு விழா. இங்கே நிறையா குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம், அதுக்கப்புறம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான நல்ல இடம், குழந்தைங்களை கொண்டு போய் விட்டு இங்கே விளையாடுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. அதே மாதிரி சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இப்போ போயிருந்தோம் திறப்பு விழாவுக்கு. போயிட்டு நாங்களும் சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடு செம்மையாக இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் போயிட்டு வாங்க. பாப்பம்பட்டி பிரிவுக்கு பக்கத்தில் ராவுத்தூர் பிரிவு, அந்த பிரிவுக்கு பக்கத்தில் ஜெயம் ரெஸ்டாரண்ட். அதில் தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போனோம். எல்லா விதமான வெரைட்டிஸும் வச்சாங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் போயிட்டு சாப்பிட்டு வாங்க. ராவுத்தூர் பிரிவுக்கு பக்கமாக மேற்கு திரும்பி வரணும். ஸ்டாப்பில் இறங்கி மேற்கு திரும்பி வரணும். இடம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களே வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும். இந்த இடத்த ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதனால் உள்ளே போய் ரூமெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. இது வெளியில் உள்ளது மட்டும் இவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே ரொம்ப கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப அசத்தலான ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்கும் அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறுத்துறதுக்கும் எல்லாமே வசதி, நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பாறை மாதிரி இருக்குது. அந்த பாறையில் நீர் வீழ்ச்சி மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் நேரில் பார்த்தீங்கன்னா அது அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் மட்டும் பார்த்து ரசித்த பத்தாது, நீங்களும் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது டூர் அந்த மாதிரி வந்தாலும் சரி, அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போயிட்டு குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு நீங்களும் சாப்பிட்டு வரலாம். டிவி எல்லாமே இருக்கும். அது இரவு நேரங்களில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. பகல் நேரத்துலலாம் டிவியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. திரை போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். எல்லோரும் வாங்க, சாப்பிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், ராவுத்தூர் பிரிவில் இருந்து கொஞ்சம் மேற்கு வரணும். அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும்.